ஓகே ஓகே. அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்திலே இன்றைய அமாவாசை நன்னாளை முன்னிட்டு நமது ஊரின் பாரம்பரிய வைணவ அடையாளமாகிய ஸ்ரீ பகலபூஷண பாஸ்கர சபையின் ஏற்பாட்டின் பேரில் கொஞ்சம் ஆழ்வார்கள் அருளி செயல் பேருரை என்கின்ற நிகழ்வு இப்போ இனிதே தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு திண்டிவனம் ஸ்ரீ நம்மாழ்வார் சபையினுடைய தலைவர் ஸ்ரீமான் வீரா வெங்கடேசன் ராமானுஜதாசர் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கே முதலாழ்வார்கள் என்ற தலைப்பிலே அருட்பெருமை ஆற்ற வருகை கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீமான் அவர்களை அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தின் சார்பாகவும் நமது பகலபூஷண பாஸ்கர் சபையினுடைய சார்பாகவும் அவரை வருக வருகை என்று வரவேற்று நமது பகலபூஷண பாஸ்கர் சபையினுடைய தலைவர் பொருளாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சா நேதாஜி அவர்கள் ஐயா அவர்களை ஆடை அணிவித்து வரவேற்று மரியாதை செய்கின்றார். இன்றைய ஆலயத்திற்கு உபய கைங்கரியம் செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய அன்னார் திரு செவலை விஜயகுமார் ஆசிரியர் மற்றும் சர்க்குணம் தம்பதிகள் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் சார்பாக நமது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய அறிமுக உரையாக நமது ஊரை சேர்ந்த பகலபூஷண பாஸ்கர் சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாமா திரு ஆதி சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது அறிமுக உரை ஆற்றுவார்கள். अंजना कल्प संबोध कुमार ब्रह्महर्षणम दुष्टग्रह विनाशाय हनुमंत मुखोष्महे अंजना नंदनम वीरम जानकी शोकनाशम कविश महे मंदिर लंगा भयंकरम मनोजम मारुल्य वेगम वीरेन्द्रम बुद्धिमदाम वरिष्ठम परात्परम बालरयूरमुख्यम ओम पुत्रबलम यशोधैर्यम निर्भवन्दम आत्मडक्त वंश हनुमंत स्मरणात् भवे अंजले ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றைத்தாவி அஞ்சலே ஒன்றாக அடியற்காக ஏவி அஞ்சலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட ஏலாரூர் அஞ்சலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பார். சான்றோர்களே, பக்த கோடிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஊரினுடைய பாரம்பரியமிக்க ஸ்ரீ பகலபூஷண பாஸ்கர சபா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே வைணவ சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறது. இடையிலே ரொம்ப நாளா அந்த வைணவ சேவை இல்லாமல் இருந்தது, தொய்வு அடைந்திருந்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திரும்பவும் வைணவ பேருரையை துவங்கலாம் என்ற எண்ணத்தோடு முதல் சொற்பொழிவாக இந்த சொற்பொழிவு ஆரம்பமாகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே குளக்கரையிலே அழகிய மணவாள ராமானுஜதாசர் என்கிற ஒரு மகான் வந்திருந்து வைணவத்தை நம்ம ஊரிலே முதலில் பரப்பினார். அதற்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியார்கள் எல்லாம் அந்த திவ்ய பிரபந்தத்திலே ரொம்ப ஆழங்கால் பட்டவர்களாக இருந்தார்கள், ரொம்ப அனுபவித்தார்கள். இடையிலே கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலம் இல்லை. பகவானை சேவிப்பார்களை ஒழிய இந்த இதே நிகழ்வுகளை தொடரவில்லை. திரும்பவும் நமது சுவாமியை கொண்டு இந்த பகலபூஷண பாஸ்கர சபாவினுடைய நிகழ்வுகளை தொடரலாம் என்ற ஆவலோடு இன்று முதல் சொற்பொழிவு ஆரம்பமாகிறது. சுவாமியை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம திருக்கோயிலூர் ஜீயருக்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் ஆச்சாரியானாக இருக்கக்கூடியவர் அவர்தான். அதாவது நம்ம சதாச்சாரியன் என்று சொல்லலாம். நம்ம பகுதியிலே இருக்கக்கூடிய வைணவங்கள் வளர்வதற்காக மிக அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருப்பவர். இன்று கூட மரக்காணம் பக்கத்திலே தன்னுடைய சேவையை ஆற்றிவிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு.
சுவாமிகள் வந்து சதா சர்வகாலமும் முழு நேர பகவானுடைய கைங்கரையுமே தன்னுடைய தொண்டாக கொண்டிருக்கிறவர். அவர் வந்து ஒரு அரிசி வியாபாரத்திலே மாடர்ன் ரைஸ் மில் இருந்தவர். எல்லாத்தையுமே எடுத்து மூட்டை கட்டிட்டாரு, கொத்தகைக்கு விட்டுட்டு கைங்கறி சேவையே, பகவான் கைங்கறி சேவையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். நான் அதனால நம்ம சுவாமியை இங்கே முதலிலே துவக்க வேண்டும் என்பதற்காக சுவாமியை அழைத்துக் கொண்டுள்ளேன். சுவாமியை பற்றி சின்னதா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சுவாமி வந்து ரொம்ப ஆழங்கால் பட்டவர் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. அவருடைய பேச்சை கண்டு நீங்களே தெரிந்து கொள்ளலாம். சமீப காலத்துக்கு முன்னாடியே ராமானுஜருடைய 1000வது ஆண்டு நடந்தது. 1000வது ஆண்டு நிகழும் பொழுது சென்னையிலே ஒரு அமைப்பு இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் தோறும் அந்த விழாவை நடத்தினார்கள். 1000வது ஆண்டு விழாவை நடத்தினார்கள். அவர்கள் நடத்தும் பொழுது மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட தலைநகரிலே ஐயாவை குறிப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணார். அந்த அமைப்பு என்ன சொன்னாங்க, எத்தனையோ பிரச்சாரங்கள் இருக்காங்க, அத்தனை பேரிலும் சுவாமி நீங்க செய்தீங்கன்னா எளியோர்களுக்கு மிக எளிமையாக சென்றடைகிறது அப்படின்னு சொன்னதுனாலதான் சுவாமி சொன்னாங்க. சுவாமிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோயில்களும் போய் பார்த்து பேசியிருக்கார். அவ்வளவு மாட்சிமை பொருந்தியவர். அதோடு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, திண்டிவனம் பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலே இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் மூலம் திருப்பாவை சொற்பொழிவாற்றுவதற்கு வழிவகை செய்தவர் சுவாமிகள் தான். நம்ம கதிரவன் இப்போ செய்வதற்கும் அவர் தான் முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கிறார். சுவாமி அடைய நான் வந்து கொச்சினா சொன்னேன், நான் ரிட்டையர் ஆகும்போதே ஏன் சுவாமி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுனால சுவாமி சொன்னதுலேருந்து 5 ஆண்டுகளாக நான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். கதிரவனும் இப்போ அதனால தான் செய்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பகுதியிலே வைணவ சேவையிலே மிக அற்புதமான முன்னிலையில் இருக்கக்கூடியவர். நம்ம அறிவழகன் முதற்கொண்டு இன்னும் எத்தனையோ பேர் நல்ல ஆற்றல் மிக்கவர்கள்லாம் இருக்காங்க. சுவாமியோடு சாமியை சதாச்சாரியனாக கொண்டு இன்னமும் பல பேர் இங்கே வைணவ சொற்பொழிவு ஆற்றுவதற்காக உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் என்று நான் சொல்லிக்கொண்டு அவரை பேசுவதற்காக இங்கே நான் இன்னும் சொல்லிட்டு போனால் நிறைய பேசலாம். விரைவாக முடித்துக்கொண்டு முதல் ஆழ்வார்கள், நம்ம 12 ஆழ்வார்கள் இங்கே ஒரு ஆழ்வாரை பற்றி பேச போகிறோம். முதல் ஆழ்வார்கள் 3 பேரை பற்றியும் இன்றைக்கு அற்புதமான உரை நிகழ்த்துவார். இதை கேட்டு நீங்கள் அனுபவியுங்கள். இனி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வைணவ சொற்பொழிவு நம்மளுடைய திருத்தலத்திலே நிகழும் என்று கூறிக்கொண்டு இதோடு முடித்துக்கொண்டு சுவாமிக்கு அனுபவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீமத் ரங்கசடாரி சம்யமித்ராம் தத்ராவம் தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வய சமஜித் பாதாரவிந்தாச்சாரியம் ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிகையிலே காருண்ய விஷாத்பதம் சேவை ரங்கதூரிண சாசனவசம் நாராயணம் யோஜினம் ஸ்ரீமதி லக்ஷ்மிநாரசிம்ம திவ்ய பாதுகட்சேபக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமக. பேரருளாளன் பேரோதும் பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, ஆண்டாள் குருட்டிகளே, குழந்தைகளே, அற்புதமான இந்த தை அமாவாசையிலே எல்லாம் வல்ல நல்ல ஆண்களை பெற்றால் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி சேவை சாய்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பக்தாஞ்சநேயர் சன்னதியிலே முதலாக நீண்ட நெடும் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வகுலாபூஷண பாஸ்கர சபையின் மூலமாக இந்த வகுலாபூஷண பாஸ்கர் என்பதே ஒரு சாதாரணமான பெயர் இல்லை, மிகப்பெரிய உன்னதமான பெயர். அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை பிரதிபலிக்கின்ற அந்த சபை மிகப்பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர் இது.
அதனாலதான் அந்த மாதிரி பேரை வச்சிருக்காங்க, பகுலா பூஷண பாஸ்கர சபை என்று. அப்பேற்பட்ட அற்புதமான சபையின் மூலமாக இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது. ஒவ்வொரு அமாவாசை தோறும் உங்களுக்கு சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. அதே அடியனுக்கு இன்றைய தினத்திலே ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு இந்த சொற்பொழிவு நடக்கணும். அடியன் மரக்காணத்துல இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, அதை முடிச்சுட்டு வரதுக்கு அடியன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு அமாவாசை நாளைக்கு நினைச்சிட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் சுவாமி இன்னைக்குன்றதுனால தவிர்க்க முடியாம சூழ்நிலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் இன்றைக்கு முதல் ஆழ்வார்கள் என்ற தலைப்பில் அடியனுக்கு உரை கொடுக்கிறார்கள். பெரியோர்களே, நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உலகம் யாவையும் தாமல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவா இருக்கின்ற அந்த எம்பெருமான் இந்த ஜீவன்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதே அவனுக்கு நோக்கம். நாம அவனை நினைக்கிறோமோ இல்லையோ, அவன் நம்மளை நினைச்சுட்டே தான் இருக்கும். அவன் ஒரு க்ஷண நேரம் கூட நம்மளை மறக்கிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நாமெல்லாம் அவனுடைய சொத்து. சொத்துக்கு சொந்தக்கார சொத்தை விட்டுருவானா? ஒன்னில ஒரு 5 சென்ட் இடம் வேணா நாம என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு வேலி போடுறோம், அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போடுறோம், இந்த இடம் விற்பனைக்கு இல்லைன்னு போர்டு போடுறோம், இந்த இடம் இன்னாருக்கு சொந்தம் இவ்வளவு செய்யறோம். ஒரு 5 சென்ட்டுக்கு இந்த உலகமே அவனுக்கு சொந்தம். மொத்தம் அவனுடைய சொத்து இது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் அவனுடைய சொத்து. அதனால இந்த சொத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் நாமெல்லாம் அவனுடைய சொத்து. அவன் தான் இந்த சொத்துக்கு தலைவன், அதிபதி, ஆண்டான் என்று சொல்லுவார்கள் அவனை. நாமெல்லாம் அடிமைகள். அவன் சேஷி, நாமெல்லாம் சேஷம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சொத்தை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய திருவடியில மீண்டும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அழகாக சொல்லுவார்கள், உடைமைக்கு 1 முழுக்கு, உடையவனுக்கு 9 முழுக்கு என்று. ஒரு பெரிய பணக்காரன் கையில நவரத்னம் மோதிரம் போட்டு இருந்தான். காவிரியில போய் தீர்த்தம் ஆடலாமே சொல்லி தீர்த்தம் ஆட போனான். அப்படி குனிஞ்சு ஒரு முழுக்கு போட்டால் சோப்பு போட்ட வரைக்கும் மோதிரம் கைட்டு கீழே வந்துடுச்சு. ரொம்ப விலை உயர்ந்த மோதிரம், 7-8 லட்சம். அவன் அதில் இருக்கிற வைரக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உயர்ந்த மோதிரம் விழுந்துடுது. காய்ட்டு என்ன பண்ணுவான்? ஐயோ மோதிரம் விழுந்துருச்சுன்னு ஒரு முழுக்கு போட்டான், கிடைக்கல. 2வது முழுக்கு போடுறான், கிடைக்கல. 3 முழுக்கு போடுறான், 4 முழுக்கு போட்டு போட்டு பார்க்கிறான். மோதிரம் கிடைச்சே பாருங்க. மோதிரம் எங்கேயாவது நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுமா? மோதிரம் சொல்லாது. இவன் தான் முழுகி பார்த்து கிடக்கிறான். நாமெல்லாம் மோதிரம் மாதிரி விலை உயர்ந்த மோதிரம். ஆனா அந்த ஜீவாத்மா இருக்கிறதே இது விலை உயர்ந்த மோதிரம். அந்த பரமாத்மா இருக்கிறானே எப்படியாவது இதை கரை தேய்க்கணும்னு முழுகி பார்க்கிறான். இப்படி காலையில மோதிரத்தை துளைச்சவன் முழுகினானோ அதே போல இந்த சம்சார சாகரம் என்ற கடலில நம்மளை தொலைச்சிட்டான் பகவான். தொலைச்சிட்டு ஐயோ இந்த ஜீவன் எல்லாம் மீண்டும் எங்க இடத்துல வந்து சேரணுமே, எப்படி இதை நான் கொண்டு சேர்க்கிறது முழுகி பார்க்கிறான். அப்படி அவன் மூழ்கியதுதான் அவன் எடுத்த அவதாரங்கள் எல்லாம். 1 2 எண்ணிலடங்காத அவதாரங்கள் எடுத்தான். எதுக்காக அவன் எடுக்கணும்? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அவன் மீனா வரணுமா? அவன் ஆமையா வரணுமா? அவன் வராகமா வரணுமா? அவன் நரசிம்மமா வரணுமா? அவன் வாமனனா வரணுமா? எதுக்காக எடுத்தான்? ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கு அவன் பரமபதத்துல இங்க வரணும்னு அவசியம் இல்லை. அங்க இருந்தபடியே சம்ஹாரம் பண்ணிடலாம். அப்ப எதுக்கு இங்க வந்தான்னா அது அவனுக்கு நோக்கம் அல்ல. இந்த உலகத்திலே அறியாமையிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற நம்மை போன்றவர்கள் எல்லாம், பாவத்திலே சகித்துக் கொண்டிருக்கின்ற நம்மை போன்றவர்கள் எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி மீண்டும் அவன் திருவடியை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் அவனுக்கு நோக்கம். போற வழியில ஒரு எக்ஸ்ட்ராவா சரி இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணும், அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணு, அதெல்லாம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி. ஆனா அவனுக்கு நோக்கம் அது இல்லை. அவன் வந்த நோக்கம், அவதாரம் எடுத்த நோக்கமே இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிக்க வேண்டும். நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதா இரண்யாட்சனுக்காக அல்ல, பிரகலாதனை ரட்சிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். இரண்ய சம்ஹாரம்னா அவன் அங்கிருந்தே பண்ணிட்டு இருப்பான். அதனால பிரகலாதன் என்ற ஒரு பக்தனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தான். இப்படி பல அவதாரங்களை எடுத்து பார்த்தான் பெருமாள். நரசிம்மனா வந்தான், ராமன், எல்லா அவதாரமும் எடுத்து பார்த்தான். ராமனா வந்து பார்த்தான், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன், மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே இருந்தான். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்றான். யாராவது இருக்கிறோமா? ராமன் இருந்த மாதிரி நம்மளால இருக்க முடியாது சார். ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் அப்படின்னு வாழ்ந்தான். இன்னைக்கு வாழ பெரும்பாலும் இல்லை. அப்ப ராமன் வாழ்ந்தது என்ன அர்த்தம்? அவன் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த என்ன புண்ணியம்? ராமன் போல நம்ம வாழ முடியலையே. அப்ப அண்ணன் ராமனுடைய கொள்கைகள்லாம் என்ன ஆயிடுச்சு? வீணாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். எல்லாரும் இன்னைக்கு ராமனால இருக்கணும்,
ராமனா இருக்க முடியல நம்மால. அப்போ ராமன் எடுத்து வந்த அவதாரத்தினுடைய பலனே போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் என்ன சொன்னான்? ஒரு இல் ஒரு சொல்லுன்னா அந்த மூலத்தையும் நம்ம கடைபிடிக்கிறோம்னா பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, ராம அவதாரம் போட்டோம், கிருஷ்ணாவதாரம் வந்தானே, எவ்வளவோ கஷ்டப்பட்டான். 700 ஸ்லோகங்கள் சொன்னான் பகவத்கீதையை. அர்ஜுனனுக்கா சொன்னான்? எல்லா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அர்ஜுனுக்கு சொன்னான்னு அழகா சொன்னான் வியாக்கியானத்துல. ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு ஒரு 4-5 லிட்டர் பால் கறக்கும். அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. எல்லாரும் சொல்றான் இந்த கண்ணுக்குட்டி தான் பசுமாடு பால் கறக்குதுன்னா. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி எவ்வளவு சார் பிடிக்கும்? என்ன ஒரு 100 பால் பிடிக்கும், இல்ல 200 பால் பிடிக்கும். மீதெல்லாம் யார் பிடிக்கிறது? நாம தான் கறந்து குடிச்சுட்டு இருக்கோம். அது போலதான் பகவான் அர்ஜுனன் என்ற கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்தான். பகவான் என்ற பசு அர்ஜுனன் என்ற கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்தான். அர்ஜுனன் குடிச்சது ஒரு 100 தான், இல்ல 200 மில்லி குடிச்சிருப்போம். ஆனா மீதி பாலெல்லாம் யார் குடிக்கணும்? நாம தான் குடிக்கணும். யார் குடிச்சோம்? பகவத்கீதை 700 ஸ்லோகம் ஆச்சு. யார் எடுத்து அதை பதிக்கணும்? அந்த அமுதமான பகவத்கீதையை இன்னைக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் பகவத்கீதை ஆராதனை பண்றான். ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் இன்னைக்கு பகவத்கீதையை வைத்து இறைவனுக்கு சொல்றான். நம்ம நாட்டுல பகவத்கீதை எங்க இருந்தே தெரியாது. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவர் இடத்துல எப்படி பைபிள் இருக்கிறதோ, ஒரு முகமதியர் வீட்டுல எப்படி குரான் இருக்கிறதோ, அது போல இந்துவாக பிறந்தவன் அத்தனை பேர் வீட்டுல ஒரு பகவத்கீதையாவது இருக்கணும். அது கூட இல்லைன்னா நம்ம இந்து என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை. அப்படி பகவத்கீதை பகவான் அருளி செய்தான். 700 ஸ்லோகங்களை கொடுத்தாங்க. இப்படிதான் இருக்கணும். இந்த உலகத்திலே மாயை இது, இந்த உடல் அழியக்கூடியது. இது இந்த உடல் ஒவ்வொரு முறையும் பிறந்து பிறந்து இருந்து கொண்டிருக்கும். சட்டை கிழிஞ்சிட்டாக்க அதை எடுத்து போட்டு புது சட்டை போட்டுக்கிற மாதிரி இந்த ஆத்மா அழிவற்றது. இந்த உடல் தான் அழியுமே தவிர இந்த ஆத்மா அழியாது. இவ்வளவும் சொன்னா சார் பகவத்கீதையில. யாராவது ஒத்துக்கிறோமா? அதை யாராவது அதை நினைக்கிறோமா? அதை நினைச்சா நாம ஏன் சார் கஷ்டப்பட போறோம்? கஷ்டமே நமக்கு வராது. அவன் சொன்னா, அதாவது இரண்டையும் சமமாக பாருங்கள், இரட்டைகளை சமமாக பாருங்கள். இரட்டைன்னா துன்பம் இன்பம் ரெண்டுத்தையும் சமமா பார்க்கணும்னா நம்மளால முடியுதா? அப்ப பகவத்கீதையை நாம் கேட்டோமே தவிர, படித்தோமே தவிர, அதன்படி நாம் நடந்தோம்னா இல்லை. நம்ம பார்த்தா கண்ணன் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு. அப்ப இந்த ஜனங்களை எப்படிதான் நம்ம ரட்சிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணணும். அதன் பிறகுதான் நம்ம என்ன செய்கின்றான்? தன்னுடைய அம்சமாக ஆழ்வார்களை அருளி செய்ய அனுப்பினான். ஆழ்வார்களை அருளி செய்ய அனுப்பினான். ஒவ்வொரு ஆழ்வாரையும் கதையின் அம்சமாக, வாளின் அம்சமாக, சங்கின் அம்சமாக ஆழ்வார்களை அனுப்பி வைக்கிறான். அப்படி வந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். ஏன் அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், இறைவனிடத்திலே ஆழங்கால் பட்டவர்கள். நாமளும் தான் ஆழ்வார்கள். நாம செல்போன்ல ஆழங்கால் பட்டிருக்கிறோம். எந்த நேரமும் செல்போனை நோண்டிட்டு இருக்க. ராத்திரி 12 மணிக்கு கூட நோண்டிக்கிறோம். நாம செல்போன்ல ஆழங்கால் பட்டவர்கள். அவர்கள் இறைவனிடத்துல, ஆண்டவனிடத்துல ஆழங்கால் பட்டதுனால அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள், எம்பெருமானுடைய பக்தியிலே ஆழங்கால் பட்டதுனால அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர் வந்தது. சரி, இந்த ஆழ்வார்கள் எல்லாம் எப்பொழுது தோன்றினார்கள் என்று பார்ப்போமானால், எல்லோரும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்து சொல்லுகின்றார்கள், ஆழ்வார்கள் அவதரித்த காலம் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்திலே 6ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு எத்தனாவது நூற்றாண்டு? 21வது நூற்றாண்டுல இருந்து இருக்குமா? ஆமா, 6ஆம் நூற்றாண்டிலே ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். ஏன் அப்படி அந்த நேரத்துல பௌத்த மதமும் ஜெயின மதமும் தலையோங்கி இருந்தது. அப்ப எல்லாரும் சமணமும் பௌத்த ஜெயினமும் தான் இருந்தது. அந்த நேரத்துல நாயன்மார்களும் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்கள் அந்த நேரத்தில் 6ஆம் நூற்றாண்டிலே அவதரிக்கிறார்கள். அதிலே முதலாக அவதரித்தவர் நம்முடைய முதலாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய பொய்கை பூதம் பேயாழ்வார் என்று சொல்லுவார்கள். அப்போ இவர்களை எதற்காக எம்பெருமான் அனுபவிக்கின்றான் என்று சொன்னால், இந்த ஜீவன்கள் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் ராமனா சொன்னேன், நான் கண்ணனா சொன்னேன், இவன் யாரும் ஏத்துக்கல. எனவே நீங்கள் அவர்களைப் போலவே மனிதராகவே பிறந்து அவர்களோட வாழ்ந்து அவர்களுக்கு என்ன நல்ல காரியம் செய்ய வேண்டுமோ அதனை செய்து அவர்களுக்கு உங்களுடைய நூலினாலே, உங்களுடைய பாடல்களினாலே அவர்களுக்கு திருத்தி மீண்டும் அவர்கள் வைகுண்டம் வந்து அடியனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று பரிமாறுகிறார். அப்படி ஆழ்வார்களை அவதரிக்க செய்கிறார். 6ஆம் நூற்றாண்டிலே முதல் ஆழ்வார்கள் அவதரிக்கின்றார்கள். கிபி 530 என்று சொல்லுகிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள். எப்படியோ 6ஆம் நூற்றாண்டிலே ஆழ்வார்கள் அவதரிக்கிறார்கள், முதல் ஆழ்வார்கள். ஏன் இவர்களுக்கு முதல் ஆழ்வார்கள் என்று சொன்னால், முதலிலே அவதரித்ததனாலே முதல் ஆழ்வார்கள். யாரெல்லாம் முதல் ஆழ்வார்கள் என்று சொன்னால், பொய்கை பூதம் பேயாழ்வார்.
இந்த மூவரும் முதலாழ்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த பொய்கை ஆழ்வார் என்பவர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சங்கின் அம்சமாக அவதரித்தவர். அந்த பாஞ்ச சங்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கின் அம்சமாக பொய்கை ஆழ்வார் அவதரிக்கிறார். அவர் அவதரித்த இடம் திரு காஞ்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம். பத்தி முதலாமவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல் முத்தி தரும் நகரேனில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. முக்தி தரும் நகரேனில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று வேதாந்த தேசிகன் பேசுவார். அப்படி முக்தி தரக்கூடிய நகர் என்று சொன்னால் இந்த பாரத தேசத்திலே 7 நகர்களை சொல்லுகின்றார்கள். காசி, கயா, அயோத்தி, காஞ்சி, மதுரா, துவாரகா, இதெல்லாம் முக்தி தரும் நகர் என்று சொல்கின்றார்கள். இப்படி முக்தி தரக்கூடிய இந்த நகர் 7லே முக்கியமானது கட்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம். அந்த காஞ்சிமா நகரிலே யதோத்காரி என்று ஒரு பெருமாள் இருக்கிறார். யதோத்காரினா சமஸ்கிருதத்துல யதோத்காரி, தமிழ்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர். பெருமாளுக்கு பேர் பாருங்க, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்பானா. பெருமாள்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுங்களா? அவன் பக்தன் இடத்துல தோற்றுவான். அவன் இடத்துல ஒரு பக்தன் ஆயிட்டான்னா அவன் பித்து பிடிச்சிருவான் பெருமாளுக்கு. ஐயோ என் பக்தன் வந்துட்டானே, இன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, நாளைக்கு இங்க யாரு இருப்பா? யாரும் இருக்க மாட்டா. 2 பேர் 3 பேர் வராங்களோ என்ன தெரியாது. இன்னைக்கு அமாவாசைக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஹனுமனுக்கு ஆச்சரியம், ஆனந்த, மகிழ்ச்சி. என் பக்தாள்லாம் வந்திருக்காளே, என்னை பார்க்க வந்திருக்காளே, என்னை சேவிக்க வந்திருக்காளே, என்னை பத்தி பாட வந்திருக்காளே, என்னை தூக்கிட்டு அப்படி வளம் வராளேன்னு ஆனந்தப்படுகின்றான். அதுதான் பெருமாளுக்கு பித்து. அவனுக்கு பைத்தியம் போல இருக்கான். நம்ம மேல அவனுக்கு பைத்தியம், ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மேலே பைத்தியம். அதுதான் இருக்கிற விஷயம். நம்மேலே பகவானுக்கு பைத்தியம், ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மேலே பைத்தியமாக இருக்கிறார்கள். அடியார்களுக்கு எம்பெருமான் மேலே பைத்தியம். அப்படி அந்த திரு காஞ்சி என்று சொல்லக்கூடிய யதோத்காரி என்று சொல்லக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய சன்னதியிலே அங்கு வடக்கு புறத்திலே இருக்கின்ற பொற்றாமரை குளம் ஒன்று இருக்கிறது. அந்த பொய்கையிலே தாமரை கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரிலே அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார். என்றைக்கு அவதரித்தார்? ஐப்பசி மாசத்திலே திருவோண நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே அவதரிக்கிறார் ஆழ்வார். ஐப்பசி மாசம் அஷ்டமி திதியிலே திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் பொய்கை ஆழ்வார். ஏன் அவருக்கு பொய்கை ஆழ்வார் பெயர் வந்ததுன்னா, பொய்கையிலே அவதரித்தபடினாலே பொய்கை ஆழ்வார் என்று பெயர் வந்தது. இவர்கள் அயோனியர்கள் என்று சொல்லுவார்கள். அயோனியர்கள் யோனி சம்பந்தம் இல்லாதவர்கள், எந்த தாயினுடைய கர்ப்பத்திலும் அவர்கள் வாசம் செய்யாதவர்கள், தானாக அவதரித்தவர்கள். எப்படி ஆண்டாள் பிராட்டி துளசி மாடத்திலே அவதரித்தாலோ அதை போல எந்த ஒரு தாயின் வயிற்றிலும் கர்ப்பவாசம் இல்லாமல் அவதரித்தவர்கள் இந்த முதலாழ்வார்கள். அப்படி அவதரித்தவர் தான் நம்முடைய பொய்கை ஆழ்வார். திருக்காஞ்சியிலே யதோத்காரி சன்னதியிலே அங்கு இருக்கின்ற பொத்தாமரை குளத்திலே தாமரை மலரிலே எம்பெருமானுடைய பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாஞ்ச சன்னியத்தின் அம்சமாக ஐப்பசி மாசத்திலே அஷ்டமி திதியிலே திருவோண திருநட்சத்திரத்திலே அவதரித்தார். முதலாழ்வார்களிலே முதலாக இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் 6ஆம் நூற்றாண்டிலே அவதரித்தார். அதை தொடர்ந்து அடுத்த நாளே அவதாரம் செய்கிறார். அதே ஐப்பசி மாசம் நவமி திதியிலே அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். பூதத்தாழ்வார் என்று சொல்வார்கள். இவர் எங்கு அவதரித்தார் என்று சொன்னால் மகாபலிபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியுமா? மகாபலிபுரம் திருக்கடல் மல்லைன்னு பேர் அதுக்கு வைணவத்துல. திருக்கடல் மல்லை மகாபலிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம். அந்த மகாபலிபுரத்திலே அங்கிருக்கின்ற ஒரு குருகத்தி மலர் என்று சொல்லக்கூடிய அந்த பூஞ்சோலையிலே குருகத்தி மலரிலே நம்முடைய பூதத்தாழ்வார் அவதாரம் செய்கிறார். ஐப்பசி மாசம் நவமி திதியிலே சதய நட்சத்திரத்திலே அவதாரம் செய்கிறார்கள். அப்படி இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அதாவது கதை என்று சொல்லக்கூடிய கதையின் அம்சமாக அவதரிக்கிறார். அதன் பிறகு மூன்றாவதாக ஒரு ஆழ்வார் அவதரித்தார்.
அவருக்கு பேயாழ்வார் என்று பெயர். அவர் எங்கு அவதரித்தார் என்று சொன்னால் சென்னையிலே மயிலாப்பூர் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மயிலாப்பூர் திருமயிலை திருஅள்ளிக்கேணி கண்டேனே என்று சொல்வார்களே, அந்த மயிலையிலே இருக்கின்ற எம்பெருமான் சன்னதியிலே இருக்கின்ற ஒரு கிணற்றிலே அங்கிருக்கின்ற குருகத்தி மலரிலே அங்கு அவதாரம் வருகின்றார் நம்முடைய பொய்கையாளர் பேயாளர். இப்படி 3 ஆழ்வார்களும் அடுத்த நாளிலே அவதரிக்கின்றார்கள். ஏன் இவர்களுக்கு பொய்கை பூதம் பேய் என்று? பொய்கையை அவதரித்தபடியினாலே பொய்கை ஆழ்வார். இவர் பூதம் போல மண்மிசை எம்பெருமானுடைய பூதங்கள் ஆகின என்றால் மண்மிசை யோனிகள் தோறும் என்று சொல்லுமா போலே இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய புகழை எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும் என்பதற்காக பூதம் போலே திரிந்து கொண்டிருந்தபடியினாலே இவருக்கு பூதத்தாழ்வார் என்று பெயர் வந்தது. அதே போல பேயாழ்வார் என்று சொல்லுகின்றோமே, அவருக்கும் எம்பெருமானுடைய கல்யாண விபூதிகளை எல்லாம் ஓரிடத்திலே ஒரு இரவு தங்கினால் அடுத்த நாள் அங்கு இருக்க மாட்டார்கள். பகலிலே இருந்த இடத்திலே இரவிலே தங்க மாட்டார்கள். இரவிலே தங்கிய இடத்திலே பகலிலே இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நாளுக்கு ஒரு ஊர், ஒரு நாளுக்கு ஒரு இடம், ஒரு திவ்யதேசம் என்று சென்று கொண்டே இருப்பார்கள். அப்பெல்லாம் லாரி கிடையாது, பஸ் கிடையாது, கார் கிடையாது, நடந்து போகணும். ஆனா ஒரு நாள்ல கூட ஒரே இடத்துல இருந்ததே கிடையாது. ஐயோ இன்னைக்கு இங்க இருந்தா கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கு பொழுது இங்க தங்கலாமா அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. இருக்குதோ இல்லையோ அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. திவ்ய தேசங்கள் தோறும் சென்று கொண்டு எம்பெருமானுடைய புகழையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆழ்வார்கள் 3வரையும் ஒன்று சேர்க்க நம்ம எம்பெருமான் உள்ளம் கொள்ளுகின்றான். அவனுடைய நியமனத்தினாலே அவன் திரு உள்ளம் கொள்கின்றான். இந்த ஆழ்வார்களை ஒன்றிணைக்க வேண்டும். ஏன்னா அவன் தான் இவர்களை அவதரித்த வச்சவனே. அப்ப என்ன பண்ணா, இவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தான். மிகப்பெரிய பெருமை நமக்கு எல்லாம். 4000 திவ்ய பிரபந்தம் அவதரித்த திவ்ய தேசம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம். அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். அந்த திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசம் தான் இந்த 4000த்துக்கும் முதன்மையான இடம். என்ன கேட்டீங்கன்னா திருக்கோவலூர் தான் முதல் திவ்ய தேசம் என்றே சொல்ல வேண்டும். திருவரங்கம் என்பது முதல் திவ்ய தேசம் நம்ம சொல்லியிருந்தாலும், ஆனால் பிரபந்தம் துவங்கிய முதல் திவ்ய தேசம் திருக்கோவலூர் தான். அப்பேற்பட்ட மிக பாக்கியம் செய்த ஒரு அந்த ஊர்ல நாம தான் இருக்கிறோன்றதே ஒரு பெரும் பாக்கியம். அந்த மாவட்டத்தில் நாம தான் பிறந்திருக்கிறோன்றதே பெரும் பாக்கியம். ஏன்னா ஆழ்வார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டம். அப்படி ஆழ்வார்கள் 3வரும் ஒன்று சேர்கின்றார்கள் எம்பெருமான் நியமனத்திலே. முதலிலே என்ன ஆகிறது என்று சொன்னால், அன்று இரவு கடும் மழை பொய்து கொண்டிருக்கிறது. இடியும் மின்னலுமாக மழை பொய்து கொண்டிருக்கிறது. திருக்கோயிலூர் என்று சொல்லக்கூட திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பேரு தேகடீச பெருமாள் என்று சொல்வார்கள். உலகளந்த பெருமாள் என்று சொல்வார்கள். அங்கு இருக்கின்ற தாயாருடைய பெயர் பூங்கோவல் நாச்சியார் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசம். அங்க மிருகண்டு மகரிஷி என்று ஒரு மகரிஷி இருந்தார். அவர் என்ன பண்ணார், அங்கு ஒரு சின்ன குடில் கட்டிட்டு எம்பெருமானை சதாசர்வகாலம் தரிசனம் பண்ணி சேவித்துட்டு அங்கேயே பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் இரவு பொழுது இது மாதிரி நைட் டைம்ல சரியான மழை பொழுது கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இடியும் மின்னலுமாக தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய முதலாழ்வாராகிய பொய்கை ஆழ்வார் அந்த மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்துக்கு வரார். மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, மின்னல் அடிக்குது, இடி இடிக்குது, தங்கறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. அப்படி வரும்பொழுது அந்த மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு இந்த பொய்கை ஆழ்வார் கேட்கிறார், சுவாமி அடியேன் தாசன், இரவு நேரமாக ஆகிவிட்டது, கடும் இருளாக இருக்கிறது, அதனால நான் கொஞ்சம் இந்த இரவு பொழுது இங்க தங்கிக்கிட்டோமான்னு கேட்டார். நம்ம வீட்டுல வந்து யாராவது கவு தட்டினா நம்ம என்ன சொல்லலாம், இவன் வேற எவனா போயா எவனோ எப்படி வந்துக்கிறான்னு தான் நாம சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை, கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் மக்கள் எல்லாம், எங்கும் குறையில்லாம. அதான் ஆண்டா சொல்ல பாருங்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது, ஓங்கு பெரும் செங்கல் ஊடு கழல்களை புங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புத்திருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசிகள். எங்குமே கம்பன் தான் சொல்லுவான், எப்படி இருக்கிறா நாடுன்னா எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுன்னா, நீரிடை உறங்கும் சங்கு, ஏழடை உறங்கும் எருமை, அப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. அது பசியா இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா. அது போல அந்த காலத்துல அப்படி இருந்தார்கள். மிருகண்டு மகரிஷி சொன்னார், சுவாமி தேவை வரலாம், ஆனா இங்க இருக்கிற இடம் ஒருவர் மட்டும்தான் படுக்கலாம், நீங்க வரலாம், ஆனா ஒருவர் தங்கலாம், நீங்க வந்து தங்கிக்கோங்க, நீங்க தான் வந்திருக்கீங்க வந்து தங்கிக்கோங்க.
உடனே பொய்கை ஆழ்வார் பார்த்தால் உள்ள வந்துட்டார். ஒருவர் படுக்கிறதுக்கு இடம் இவ்வளவுதான் இடம் இருக்கும், ஒரு ஆள் படுக்கலாம். இந்த டேபிள் தான் கரெக்டா இருக்குது, ஒரு ஆள் படுக்கலாம், அவ்வளவுதான். பொய்கை ஆழ்வார் வந்தார், அது மேல படுத்துட்டார். பகவானுடைய நியமனங்கள் தான் அவனுடைய கல்யாணத்துக்கு அவனுடைய லீலைகள், எது எது எப்படி நடக்கணுமோ அவன் நியமனம் தான். இன்னைக்கு யாருக்கு தான் ஆரம்பிக்கணும் சொற்பொழிவுனா அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது, அவனுடைய நியமனம் அது. அப்படி என்ன பண்ணிட்டான், இவர் வந்து படுத்துட்டார். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல 2வது ஆள் வருவார், பூதத்தாழ்வார். இவர் எங்க இருந்தாரு, ஏன் அங்க திருக்கோவிலுக்கு வந்தாரு, யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது நான் ஏன் வந்துடணும். வந்து பார்த்தாரு, இருள் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, ஒரு இடியும் மின்னலா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியல. பார்த்தா ஒரு சின்ன குடிசை, மிகுந்து மகிழ்ச்சி ஆசிரமம். அங்க போறார், சுவாமி அடியேன் தாசன். உள்ள யார் இருக்காரு, பொய்கை ஆழ்வார். அது இடைக்கழி என்று சொல்வார். இடைக்கழினா வீடு பின்னாடி இருக்கும், முன்னாடி வராண்டா இருக்கு பாருங்க, சின்ன அதுதான் இடைக்கழின்னு. அந்த இடைக்கழியில இவர் படுத்துட்டு இருக்காரு, ஒரு ஆள் தான் படுக்கலாம். அங்க வந்தார். அங்க வந்து 2வது அந்த பூதத்தாழ்வார் கேட்டார், சுவாமி அடியேன் தாசன், மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, நான் கொஞ்சம் உள்ள வந்து தங்கிக்கலாமான்னார். நாமளா தான், நானே இன்னொருத்த வீட்டுல தங்கி இருக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்கிறேன், வேற என்ன போய் பாரியானோம் நாம. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சுவாமி, இது ஒருவர் படுக்கலாம், இருவர் நிற்கலாம், இருவர் இருக்கலாம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம். ஒருத்தர் தான் படுக்க முடியும். தேவர் வந்துட்டீங்க, வாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்போம். சரி, 2 பேரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. 1 பேர் உட்காரத்துக்கு சௌகரியமா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப 2 பேரும் உட்கார்ந்தாச்சு. 2 பேரும் உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருப்பாங்க, அடுத்த நாளைக்கு மோடி என்ன சொல்ல போறாரு, ஸ்டாலின் என்ன சொல்ல, அதையா பேசியிருந்தாங்க. முழுக்க முழுக்க எம்பெருமானை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று இரவு பொழுதும் எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஆலமா மரத்தின் இறைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான அரங்கத்தரவினையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்ல கோரையில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று அவனுடைய அழகையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் 2 பேரும். கண்ணன் பெருமான் கருப்பாக இருப்பானாமே, கண்ணன் நீலமேக சியாமல ரூபனாமே, அவனை பற்றி பாடும்போது திருப்பான்மாடி சொல்லுகிறாரே, அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர்கோன் விரையார் தொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தன்மான், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாமே. அப்பேற்பட்ட குணங்கள் இருந்தவனா எம்பெருமான் என்று எம்பெருமான் கல்யாண குணங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். நாமளா என்ன தெரிஞ்சிருப்போம், பக்கத்து கதை தெரியுமா அவனுக்கு, தமாசாரம் தெரியுமா, ஏன் நாமளே இன்னொருத்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிறோம், இப்போ அது தேவையா நமக்கு, இல்ல அதை கேளம் கொஞ்சம், அதான் இல்ல வானான விட விட மாட்டான், கொஞ்சம் கேட்டான் அது கேளம் அப்படின்னா. ஆனா நாம அப்படி பேசிட்டு ஏன் தெரியுங்களா, நாம உண்மையை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம், மாயையினாலே மறைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஞானம் இன்னும் ஒளிரவில்லை. ஞானம் நம்மிடத்திலே ஒளிர துவங்கினால் இந்த சாமானிய விஷயங்கள் எல்லாம் மறைந்து போகும். அப்ப நல்ல விஷயங்களையே பேசுவோம். இவர்கள் இருவரும் நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும். எம்பெருமானுடைய நியமனம் 3வது ஒருவர் வருகிறார். அவர் வேற எந்த வீட்டுக்காவது போக கூடாதா, இல்ல வேற எங்கேயாவது போக கூடாதா, அதே இடத்துக்கு வரார், அதே மிகுண்டு பகரை சாசனத்துக்கு வரார். வந்து சுவாமி அடியேன் தாசன், இருள் அதிகமாக இருக்கிறது, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இடியும் மின்னலுமாக இருக்கிறது, அடியேன் இன்று ஒரு இரவு பொழுது இங்கு தங்க வேண்டும். ஏற்கனவே ஒருத்தர் தான் படுக்கலாம், நாங்க 2 பேரும் படுத்தார எழுப்பி நாங்க 2 பேரும் இப்ப உட்கார்ந்து தான் இருக்கிறோம். இப்ப நீ வேற வரிய, நான் எங்க உன்னை வருது நாம சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அழகா சொல்ற, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். அதுதான் சார் உத்தம குணம்னு சொல்றது. உத்தமன் என்பவன் என்ன தெரியுங்களா, அதமன் மத்தியமன் உத்தமன் சொல்றான். எம்பெருமானுக்கு உத்தமன் பேர், ஓங்கி உலகளந்த உத்தமன். ஏன் அவனுக்கு உத்தமன் பேர் கொடுத்தான் தெரியுங்களா, அதமன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் போனாலும் அவனுக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னு அதமன். மத்தியமன் இருக்கான் பாருங்க, நானும் போயிட்டு போறேன் அவனும் போயிட்டு போறான், எப்படியா இருக்கு போட்டணும். ஆனா உத்தமன் இருக்கானே, எனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் கூட பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்லை, நான் அசிங்கப்பட்டாலும் கூட பரவாயில்லை, நான் துன்பப்பட்டாலும் கூட பரவாயில்லை, என் பக்கத்தில் இருப்பவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுபவனுக்குத்தான் உத்தமன் என்று பெயர். ஆண்டாள் சொன்னால் நானே தான் ஆயிடுகன்னு சொன்னால என்ன அர்த்தம், அதாவது அந்த நானேதான் ஆயிடுகை என்பது தான் செய்யாத தவற்றை தன்னிடத்திலே ஒருவர் கூறும் பொழுது அதை நான் தான் செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையும் ஏற்றுக்கொள்ளுகின்றவள் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னார், உத்தம வைஷ்ணவன் சொன்னார்.
அதுதான் நாணயதான் ஆகிடுக. அதை போல இங்கே சொல்லுகின்றார்கள். என்ன ஆயிற்று என்றால் மூன்றாவதாக வருகிறார்கள். ஒருவர் தான் படுக்க முடியும், இருவர் தான் இருக்க முடியும். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? மூவர் நிற்கலாம் என்று சொல்லி வாருங்கள் என்று அழைத்தார்கள். 3 பேர் எழுந்து நிற்கிறாங்க சார். அங்க 3 பேர் தான் நிற்க முடியாது, அதுக்கு மேல யாரும் நிற்க முடியாது. ஒருவராக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆழ்வாருடைய அருள் செயல் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி அவர்கள் அவருடைய கல்யாண குணங்களை, லீலாபுதிகளை ராமாவதாரத்திலே இப்படி ராவணனை சங்காரம் செய்தானாமே, கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகளோடு குறவை கூத்து ஆடினானாமே, கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் அந்த ஆயர்பாடி பெண்கள் இடத்திலே வெண்ணை திருடினானாமே, கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன பெருமான் ஆயர்பாடிக்கு சென்று அங்கு இருக்கின்ற பெண்கள் இடத்திலே ஒவ்வொரு தலையும் முடித்து போட்டு விட்டானாமே, கிருஷ்ணாவதாரத்திலே வளையலை உருவி சென்று நாகப்பழத்து விற்பவரிடத்திலே கொடுத்தானாமே என்று அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மூவரும். இப்படி அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நெருக்கமாயிடும். என்னடா இது, இருட்டு நேரம், லைட் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி லைட் வசதி கிடையாது, ராந்தல் விளக்கு எதுவும் கிடையாது. அப்ப இருட்டுல இருக்காங்க, 3 பேர் தான் நின்று பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரீயா இருக்குது இடம். இப்ப பார்த்தா யாரோ ஒருத்தர் நெருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சுவாமி தேவரை என் மேல விழறீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ அடியே சாமி விழறேன். சுவாமி நீங்க விழறீங்களா என் மேல? சுவாமி தேவரை ஏதோ நெருக்கிறீரே அப்படின்னு. இல்லையே சுவாமி நான் தனியா தானே நிக்கிறேன். அப்போ இவரும் விழல அவரும் விழல, யார் விழறா நம்ம மேல பாக்குறான். அப்போ எம்பெருமான் என்ன ஆயிட்டான், 4ஆவதாக எம்பெருமான் அவரிடத்திலே இழைத்து இருந்தான். அதுதாங்க அவனுடைய வேலையை. எங்கெல்லாம் அவனுடைய பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவன் தானாக வந்து பூந்து விடுவான். இவன் கூப்பிடணும் இல்ல, ஆழ்வார்கள் யாராவது கூப்பிட்டாளான்னு சொல்லி யாருமே கூப்பிடல. அவர்கள் அவனுடைய கல்யாண குணங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கணமே எம்பெருமான் அவரிடத்திலே வந்து போட்டான். அப்படி ஒருவரை ஒருவர் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். யார்தான் இருக்காங்கன்னு தெரியல. நீ எடுக்கிறேன் யாரோ எடுக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு தான் ஒன்றும் இல்லையா, ஃப்ரீயா இருந்த இடம் திடீர்னு ஏன் நெருக்கமாயிடுச்சுன்னு பார்த்தான். சரி என்ன பண்றது அப்படின்னு பார்த்தான். சரி யார் வந்திருக்காங்க நம்ம பார்க்கணும். அப்பெல்லாம் டார்ச் லைட் கிடையாது சார். டார்ச் லைட் தான் உடனே அடிச்சு போல, செல்போன் இருந்தா லைட்டை போட்டு பார்த்துருப்பான். செல்போனும் இல்லை, டார்ச் லைட்டும் இல்லை. எப்படி பார்க்கறது, யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. யாரும் இருக்கு, நெருக்கமா இருக்கு. அப்ப விளக்கேற்றதுக்கு எண்ணெய் இல்லை, ராந்தல் இல்லை, திரி இல்லை, எல்லாம் வேணும், வச்சுக்கிட்டு வேணும். இதெல்லாம் எங்க போய் சேருது? அந்த ராத்திரில மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, இடி மின்னலுமா இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தார். முதலாழ்வார் ஆகிய பொய்கை ஆழ்வார் ஒரு அற்புதமான ஒரு விளக்கை ஏற்றினார். அந்த விளக்குக்கு பேரு புறவிளக்குன்னு பேருங்க. நம்ம சொல்ற மாதிரி இந்த ராந்தல் விளக்கு, அரிக்கன் லைட்லாம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சான், புறவிளக்குன்னு பேர் வச்சான். புறவிளக்குனா என்னன்னா புறத்தே இருக்கின்ற பொருளை கொண்டு ஏற்றிய விளக்கு. அதனாலே அதற்கு புறவிளக்குன்னு பேர். என்ன புறத்தே இருக்கிறது என்ன சொன்னா, வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராகியான் அடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராகி நீங்குகவே என்று வையம் தகழியாய். வையம்னா என்ன அர்த்தம்? பார்த்தாரு, எந்த அகலா பாக்குறது? ராத்திரி நேரம் இருட்டா இருக்கு, இப்ப போய் அகல் வாங்க முடியாது. அற்புதமா இருந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அகலை கொண்டாந்தார். ஏன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன். அவனை பார்க்கணும்னா பெரிய விளக்கு வேணும். அது 1000 வாட்ஸா, 100 வாட்ஸ் பல்பா, 100 வாட்ஸ் பல்பா, 0 வாட்ஸ் முடியாது. அப்ப பெரிய வாட்ஸ் உலகத்திலே இருக்கிற பெரிய விளக்கு வேணும்னா அப்ப அதுக்கு அகல் எங்கடா போனா? இந்த பூமியே அகலாக்கிட்டான் சார். இந்த பூமியே அகலாக்கிட்டான். வையம் தகழியாய், தகழினா அகல்னு அர்த்தம். வையம்னா பூமி, வையம் தகழியாய் பூமியே அகலாக்கிட்டான். சரி, இவ்வளவு பெரிய அகலுக்கு என்ன எங்க போய் வாங்குறது? எஸ்எஸ் வாங்குறதா, டாடா வாங்குறதா, நெய் வாங்குறதா, எவ்வளவு காசு ஆகும்? எப்படி போய் இந்த பெரிய அகலாச்ச உலகமே இந்த பூமியே அகலாக்கிட்டான். அதுக்கு எண்ணெய் எங்கமா போய் வாங்க முடியும்? நம்மால எத்தனை கிலோ வாங்கி எத்தனை லிட்டர் வாங்கி எண்ணெய் ஊத்த முடியும்? பார்த்தார் ஆழ்வார், ஒண்ணு வேண்டாம், வார் கடலே நெய்யாக அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மொத்த நீரும் நெய்யாக்கிட்டார். அப்படியே இந்த பூமி பூரா அகலாக்கினார், சமுத்திரத்தில் இருக்கிற மொத்த நீரையும் நெய்யாக்கிட்டார். அப்படியே வையம் தகழியாய் வார் கடலே நெய்யாக.
என்னங்க தண்ணியை போய் நெய்யாச்சு சரியா எழுதுமா தெரியாதாரு அற்புதமா எழுதிதான் எப்படி எழுதுன்னு கேட்டாரு எதை போல எழுதினாரு ஒரு சூரியன் காலையில 8-9 மணிக்கு டபகபகன்னு மேல வந்தா எப்படி பிரகாசமா வருமோ மத்தியானம் 12 மணிக்கு எப்படி தகிக்குமோ அந்த சூரியன் அதை போல ஒரு விளக்கு ஏற்றினார். இதுக்கு புற விளக்கு பேரு. வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராழி நீக்குகவே என்று. இது புறவிளக்கு என்று சொன்னார்கள். புறத்தே இருக்கின்ற பொருளை கொண்டு ஏற்றிய விளக்கு. பூமியை அகலாகவும் கடல் நீரை நெய்யாகவும் சூரியனையே பிரகாசமான ஒளியாகவும் வைத்து ஏற்றினார். இது ஒரு புறவிளக்கு ஏற்றினார். அப்போ இதுல ஏற்றினார் பகவான் தெரியலையா? புறவிளக்கு ஏற்றினால் பகவான் தெரியாது. இதுல பெரிய சூட்சமான கருத்து இருக்குங்க. என்ன கருத்துனா அக தூய்மை புக தூய்மைன்னு 2 இருக்கு. புற தூய்மை என்னன்னா என்ன அர்த்தம்னா நல்லா குளிச்சுட்டு 12 திருமணம் போட்டுட்டு முடி வச்சுட்டு பூணூல் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணாத அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா அது புண்ணியம் கிடையாதுன்னு அர்த்தம். இது புற தூய்மை. புறத்தே தூய்மையா இருந்துட்டேன் நானு. இதனால பலன் உண்டானா சொல்ல முடியாது. இது உண்மையான புற தூய்மையாக இருக்க வேண்டும். பொதுவா புற தூய்மை உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, புற தூய்மையில நிறைய இந்த சம்சார சாகரத்தை இடையூறுகள் ஏற்படும். அது நம்மளை அழிச்சிடும். அதனால இந்த புற தூய்மை சரியா பெருமாளை கண்டுபிடிக்க முடியாது புற தூய்மையினால. அதனால சொன்னார் இவர் புற விளக்கு ஏற்றினார், பெருமாள் தெரியவில்லை. யார் வந்திருக்காரு தெரியல. ஒரு விளக்கு ஏற்றிட்டார் சார். பூமியே அருளாக்கி கடல் நீரையே நெய்யாக்கி சூரியனே விளக்காக்கி ஏற்றி பார்த்தா யாரு இருக்காருன்னு தெரியல. 4வது யாரோ ஒருத்தர் இருக்கிறான், யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தாரா புற விளக்கு சரி வராது, அகவிளக்கை ஏற்ற வேண்டும் என்று ஒரு விளக்கை ஏற்றுகிறார். அகவிளக்கு என்பது அகம் என்பது உள்ளே இருக்கின்ற ஆத்மா. ஆத்மாவை கொண்டு ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். அதுதான் பெரிய விளக்கு. இந்த புற விளக்கு எப்படி பண்ணலாம். இப்ப நான் கூட வேணா ஒரு அகல் வேணா வாங்கி வந்துடலாம். அந்த அகல்ல வேற என்னென்ன வேணுமோ அந்த அகலுக்கு தேவையான நெய் வாங்கிடலாம், திரி வாங்கிடலாம், எல்லாம் வாங்கிடலாம். இது புறம். ஆனா அகத்திலே ஒரு விளக்கை உள்ளம் கோயில் கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானை, உள்ளத்திலே இருக்கின்ற எம்பெருமானை பார்ப்பது என்பதற்கு அகவிளக்கு ஏற்றப்பட வேண்டும். அப்ப அகவிளக்கு ஏற்றுவது என்பது சாமானியமான காரியம் அல்ல. அகத்தை இருப்பது ஆண்டாள் சொன்னால் தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்று சொன்னாரே, அப்படி மனத்தினாலே சிந்திப்பதுதான் அகவிளக்கு. அப்படி ஒரு அகவிளக்கை ஏற்றுகின்றார் ஆண்டாள். என்ன என்று சொல்றார்? அன்பே தகழியாய் ஆர்வமே நீயாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த ஏன் வெளியே போய் பெரிய உலகத்தையே அகலாக்கி கிடக்கிற, அதுக்கப்புறம் அதுக்கு கடல் நீரெல்லாம் நெய்யாக்கின்னு சூரியனை போய் விளக்கு, அதெல்லாம் எங்கேயுமே போதல. உள்ளத்திலே இருக்கின்ற எம்பெருமானை கொண்டா அப்படின்னா. அப்ப அன்பே தகழியாய், என்னிடத்திலே அளவில்லாத அன்பு இருக்கிறது. அன்புக்கும் உண்டோ அலைக்கும் தாளுன்னா, உன்னுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு காட்டுன்னு கேட்டா யாராலையும் காட்ட முடியாது சார். எனக்கு இவர் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? 1 கிலோவா 2 கிலோவா இல்ல 1 லிட்டரா 2 லிட்டரா இல்ல டன்னு கணக்கில் இருக்கா? யாராலும் சொல்ல முடியாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றால் என்று சொன்னான். அன்பை அளவிட முடியாது. அதனால அன்பு அளவிட முடியாத அன்பையே அகிலாக்கினார். அப்ப எவ்வளவு பெரிய அகிலா இருக்கும்? அது அளவிட முடியாது, இன்டெஃபினிட் என்று சொன்னான். எம்பெருமானை காண வேண்டும் என்றால், அது ஒரு அகலை கொண்டு காண வேண்டும் என்றால், ஒரு தீபத்தை கொண்டு காண வேண்டும் என்றால், அந்த தீபம் உயர்நலம் உடையவனாகிய அவனை காட்டிலும் உயர்ந்த ஒரு தீபமாக இருக்க வேண்டும். அந்த தீபம் என்னவென்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற அன்பு என்று சொன்னார். அன்பே தகழியாய் ஆர்வமே நீயாக. அன்பு இருக்கு சார் என்கிட்ட. பெருமாளை போய் பார்க்கணும், ஆஞ்சநேயரை பார்க்கணும், கும்பிடணும், சேவிக்கணும்னு என்னெல்லாம் இருக்குதான். ஆனா இந்த பணியை பார்த்தா கோயிலுக்கு எங்க போறது பார்ப்போம், இருட்டாகி போச்சு, நேரம் ஆகி போச்சு. அந்த ஆர்வம் இல்லை என்கிட்ட.
அப்போ அன்பு இருந்தால் போதாது, அன்பு இருந்தால் பெருமாளை சேவிச்சிட முடியுமானா கண்டிப்பா முடியாது. அப்ப என்ன இருக்கணும்னா ஆர்வம் இருக்க வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். ஞான பக்தி ஞான வைராக்கியம் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஆர்வம் ஒவ்வொருவருக்கு இடத்துல நல்ல ஆழமாக குடிக்கொண்டிருக்கும். இப்போ கூட நாங்க வந்தோம், வழியில ஒரே டிராபிக், ரோடெல்லாம் ஓடு பள்ளமா இருக்குது. சரி இவ்வளவு டைம் ஆகி போச்சு, இருக்காங்களோ இல்லையோ போயிடலாம், சரி வாங்க சார் இன்னொரு மாசம் அடுத்த மாசம் பார்த்துலாம், திருப்பிட்டா போயிடுச்சு. அப்போ அந்த ஆர்வம் இருக்கணும். இல்ல சார் இல்லைங்க, எப்படியும் யாருக்கானாலும் அனுமார் இருக்கார், அவர் கேட்பார், அதனால வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அதனால நாங்க போட்டு வந்தோம். அப்படி அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் தான் எம்பெருமானை நம்மிடத்துல கொண்டு, எம்பெருமானத்துல நம்மை கொண்டு சேர்க்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக, என்னிடத்துல இருக்கிற அன்பு பூரா நான் அகலாக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த என்னுடைய ஆர்வம் இருக்கிறதே, அவனை தரிசிக்க வேண்டும், அவனை பார்க்க வேண்டும், அவன் புகழை பாட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கிறதே, அதையே நெய்யாக்கினேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக. இப்ப அன்பு இருந்துருத்து, ஆர்வம் இருந்துருத்து, கோயிலுக்கு வந்துட்டேன். ஆர்வத்தால் முதல்ல அன்பு இருந்தது பகவானை சேவிக்கணும்னு, அப்புறம் ஆர்வம் இருந்தது சரி போய் பார்க்கணுமே அப்படின்னு வந்துட்டேன். இங்க வந்த பிறகுதான் டிஃபன் ஊத்துனாங்களோ ஊத்துலையே தெரியலையே, டைம் மணி 8 ஆகி போச்சு, 8:30 ஆகி போச்சு, 6 மணிக்கு சொன்னாங்க, இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, பிள்ளைங்க சாப்பிடலையோ, வீட்டுக்காரர் வந்தாரு என்ன. அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, சிந்தனை இங்கு இல்லாமல் போகிறது. இன்புருகு இடு சிந்தை திரியாக, இன்புருகு சிந்தை இடு திரியாக, சிந்தை உருகு சிந்தை இன்புருகு சிந்தை, எவ்வளவு பெரிய விஷயங்க. சிந்தை இருந்தால் போதாது, அது எப்பேற்பட்ட சிந்தையாக இருக்க வேண்டால் உருகுகின்ற சிந்தையாக இருக்க வேண்டும். ஆடி ஆடி அகம் கரங்கு இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழும் இவ்வாணுதலே. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடும்படியான அந்த சிந்தை இருக்க வேண்டும். கோவிலுக்கு வந்துட்டேன்னா என்னால என்ன பண்றது, என்னுடைய சம்சார சாகரம், என்னுடைய சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, இங்க பேசிட்டு இருக்க, வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ என்னுடைய சிந்தனை இங்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ சிந்தனை இங்கு இருக்க வேண்டும், அது உருகுகின்ற சிந்தனையாக இருக்க வேண்டும். எதற்காக உருகணும்னா, நிறைய பேர் உருகிறான், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பக்கத்துல 1 ஏக்கர் வாங்கலாம்னு பார்த்தா அது ஒன்றும் முடியாம இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துரு, வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சா அது பாதியில் நிற்குது. இதெல்லாம் இன்புருகு சிந்தையா? சிந்தைதான், உருகு சிந்தைதான். பிரார்த்தனை பண்ணா அழலாம் வந்து பெருமாள்கிட்ட, பெருமாளே எப்படியாவது அந்த வீட்டை கட்டி கொடுத்துடு, என் பிள்ளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, என் பேத்திக்கு ஒரு பண்ண வேண்டியது இருக்குது, எப்படியாவது மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துரு என் பேத்திக்கு, உருகி அழறான். அப்போ அது இன்புருகு சிந்தையான்னா இல்லையா? அழ்வார் சொல்றார், சிந்தை இருக்க வேண்டும், உருவி சிந்தையாக இருக்க வேண்டும், அது இன்புருகு சிந்தையாக இருக்க வேண்டும். இன்புருகு சிந்தைனா என்ன சார் அப்படின்னா, எம்பெருமானத்தை நாம் பிரார்த்தனை பண்ணணுமா? என்னன்னு, பெருமாளே எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு குற்றமே யாவும் உனக்கு நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லுகின்ற எம்பெருமான, எனக்கு சொத்து சுகம்லாம் நான் என்கிட்ட கேட்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் உனக்கு தெரியும், அதை நான் உங்ககிட்ட கேட்க வரல. அப்ப எதுக்கா வந்த என்கிட்ட கேட்டான், எதுக்கு என்கிட்ட வந்தேன்னா, அவர் சொன்னா, நாங்க வேற எதுக்குப்பா வந்திருக்க போறோம், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு பண்ணணும், நீ எத்தனை முறை பிறவி எடுக்கிறியோ அத்தனை முறை நானும் பிறக்கணும், பிறந்து உனக்கு தொண்டு செய்ய வேண்டும். இன்னைக்கு பார்த்தா அழகா இந்த குழந்தைங்கள்லாம் அந்த ஹனுமாரை தூக்கிட்டு அப்படி 3 தடவை பிரதட்சணம் வந்தாங்க பாருங்க, மிகப்பெரிய தொண்டு, பகவத் கைங்கரியம் என்று சொல்லுவார்கள். அதை அப்பேற்பட்ட பகவத் கைங்கரியத்தை அதை தான் எனக்கு கொடுக்கணும், அதை தான் பிரார்த்தனை பண்ணோம் பெருமாள்கிட்ட. நான் போய் திருப்பதி போயிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து போய் வச்சுன்னு எனக்கு அத்தை கொடு இத்தை கொடு அதை செய்ய இதை செய்ய அவன்கிட்ட கேட்டு அதனால அவன் ஜருகண்டி தூக்கி வெளியே போட்டுருவான். இன்னும் உள்ள போய் பெருமாளை பார்த்தேன்னா, எங்க சார் பார்த்தேன், போனேன் ஒரே கருப்பா இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, இருட்டுல ஒண்ணுமே தெரியல, டக்குன்னு தூக்கி வெளியே போட்டான் சார். அதனால பெருமாள் கிட்ட போறச்ச நாம கைங்கரியம் பண்ணணும். ஒரு கோவில பெருக்கிறது, ஒரு கோயில கோலம் போடுறது, அந்த பெருமாளுடைய துணிகள்லாம் துவச்சி கொடுக்கறது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன கைங்கரியம் எனக்கு கொடு, அந்த தொண்டு எனக்கு கொடு, அது போதும். இது எப்ப கொடுக்கணும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும், எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை மறக்காம உனக்கு தொண்டு செய்யற கைங்கரியத்தை எனக்கு கொடு, வேற எது நான் உங்களுக்கு கேட்கல. அது பகவத் கைங்கரியம். அதே போல பாகவத கைங்கரியம். ஒரு அடியார் இருக்கிறாருன்னா அந்த அடியாருக்கு என்னால முடிஞ்ச உதவி ஏதாவது, ஒருவேளை பிரசாதமாவது கொடுக்கணும், இல்ல அவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், இப்படி என்னால முடிஞ்ச அந்த பாகவத கைங்கரியம்
கைங்கரியம், பகவத் கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய அந்த கைங்கரியத்தை பிரார்த்திப்பதுதான் இன்புருகு சிந்தைன்னு அர்த்தம். நான் மற்றதெல்லாம் பிரார்த்திக்கிறேன் சிந்தனையோடு அழுது புலம்புறேன்னா அது எங்க கோயில அப்படிதான் ஒரு அம்மா வந்து அழுது நடப்பாங்க, முட்டி போட்டே நடப்பாங்க. அவன் பாட்டலாம் என்னம்மா அவங்க சொல்லுவாங்க, என் பேரனுக்கு உடம்பு தெரியல, என் பேரனுக்கு தான் பிரார்த்தனை. அந்த கந்த சஷ்டி கவசம் வரும், அந்த கஷ்டி சாவசம் சொல்லுவாங்க. கார்த்திகை அவங்க பேரன் பேரு, கார்த்திகை வாழி கார்த்தி வாழின்னு. இது கார்த்தி வாழின்னு வருது, என்னம்மா சொல்றேன், என் பேரன் பேரு கார்த்தி, அவன் நல்லா இருக்கு பிரார்த்தனை பண்றாங்க. ஏமா உனக்கு நீ பெருமாளை தானே பிரார்த்தனை பண்ண வந்த, முருகனை பிரார்த்தனை முருகனை சொல்லு. உன் பேரை மட்டும் தானே இந்த உலகத்துல ஜீவாத்மா எத்தனையோ பேர் இருக்கான், எல்லாரும் பெருமாள் ரட்சிக்கிறான், எல்லாரையும் காப்பாற்றணும் இருக்கு. அப்போ நாம தனிப்பட்ட முறையில எனக்கு இதை செய்ய அதை செய்ய என் குடும்பத்தை காப்பாற்றணும் பெருமாள் நம்ம கேட்க கூடாது. இந்த உலகம் தான், உலகம் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டாள் எவ்வளவு பெருநோக்கோடு பார்த்தா பாருங்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறினா. அதாவது நல்லான்பிள்ளை பெற்ற இல்ல, இல்ல விழுப்புரம் மாவட்டம் இல்ல, இல்ல தமிழ்நாடு இல்ல, நாடெல்லாம் இந்த உலகம் முழுவதும் வையம் முழுவதும் ஆரம்பமா 2வது பாடல் சொன்னா வையத்து வாழ்வீர்கள். எவ்வளவு பெரிய பெருநோக்கு பாருங்க. ஏதோ நம்ம ஒரு சின்ன வட்டத்துல போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டாள் சொல்றா வையத்து வாழ்வீர்கள். கடைசி பாத்திர சொல்றா, தீங்கிட்டு முடிக்கும் போது அந்த வங்கக்கடல் கிடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா செட்டிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை வைக்கமல தண்டனையில் பட்டபிரான் போதை சொன்ன சங்க தமிழ்மாளுக்கு 30 தப்பாமல் இன்றி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்க எங்கும் திருவருள் பெற்றுள்ளான். இந்த இடம்னு சொல்லல சார், இன்டெபினைட். இந்த உலகம் முழுவதும் திருவருள் பெற வேண்டும், அதுதான் பிரார்த்தனையா இருக்கணும். அப்படி எம்பெருமானிடத்துல இன்புருகு சிந்தை இறுதியாக இப்படி அகவிளக்கை ஏற்றினான் என்று சொன்னார்கள். அகவிளக்கு ஏற்பது ரொம்ப கஷ்டம் சார், புறவிளக்கு ஏற்றலாம். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட 10 ரூபாய் தான் ஒரு அகல் வாங்கி, இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு நெய்ய வாங்கி, ஒரு 2 ரூபாய்க்கு டீ கட்டை வாங்கி ஒரு விளக்கு ஏற்றிடுவேன், அது புறவிளக்கு. ஆனா உள்ளத்துல ஒரு விளக்கு ஏற்றம் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவாங்க, அக அழுக்கு புற அழுக்குன்னு சொல்லுவாங்க. புற அழுக்கு இருக்குதே, இந்த வெளியில இருக்கிற அழுக்கு இருக்கே, நம்ம உடம்பே அழுக்கு உடம்பு தான், உங்களுக்கு தெரியும் எல்லாம். நம்ம உடம்பு மட்டும் பகவான் கொஞ்சம் திருப்பி போட்டுருந்தான்னு வச்சுங்க, இந்த தோலை எத்தனை ஈ முக்கியமோ எத்தனை கொசு முக்கியமோ தெரியாது. அவ்வளவு மோசமானது இது உள்ள, அவ்வளவு மோசமான உடம்பு. அது நல்ல காலம் பகவான் நமக்கு இப்படி கவுத்து விட்டான். அப்படி திருப்பி விட்டுருந்தான்னா நம்மளால ஈ ஓட்டி மாலாது. அவ்வளவு மோசமான உடம்பு இது. ஏன்னா அவ்வளவு ரத்தமும் சீழும் அழுக்கு இருக்கிற இந்த உடம்பு. ஆனா இந்த உடம்பை பகவான் திருப்பி போட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணி வச்சான். அப்போ இந்த வெளியில இருக்கிற அழுக்கு இருக்கே, இதை சோப்பு போட்டுக்கலாம், சென்ட் போட்டுக்கலாம், வாசன திரவியெல்லாம் பூசி இந்த வெளி அழுக்கு போக்கிடலாம். ஆனா உள்ளத்துல இருக்கிற அழுக்கு எப்படி போக்குறது? உள்ள ஒரே இருட்டா கருப்பா கரை பண்ணி போயிருக்குது. அதை எந்த ஆயில் போட்டு கிளீன் பண்றது? அதுக்கு ஒரே ஆயில் தான் இருக்குது, வேற எந்த ஆயில் போட்டாலும் போவாது. அது எந்த சபின போட்டாலும் போவாது, எந்த போட்டாலும் உள்ளத்துல இருக்கிற அழுக்கு போவாது. அப்போ உள்ளத்துல இருக்கிற அழுக்கு போனோம்னா என்ன பண்ணணும்னா எம்பெருமானுடைய நாமாவை சொன்னாதான். இன்னைக்கு சொன்னா பாருங்க, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அப்படி துஞ்சும் போது அழைமின் துயர்வரின் நினைமின் துயரில் சொல்லிலும் நன்றா நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்று நாமம் என்று சொல்லுமா போல இந்த கலியுகத்தில் நாம் உய்வதற்கு ஒரே வழி அவன் நாமாவை சொல்வதுதான். நீ பெருசு பெருசா கட்டிகள் புரியாதையா, தண்டமாலை போறியா, உற்சவம் பண்றியா, பிரசாதம் உண்டியா குடியா, அதெல்லாம் பகவான் கேட்கலையா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் பேரை சொல்லுடா, இது சொல்லு, வேற ஒண்ணும் வேணாம், என் பேரை சொல்லு, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நாம அதை தான் சொல்றது இல்லை. அதை தவிர மீதி எல்லாம் சொல்றோம். பெருமாள் பேரை தவிர மீதி எல்லாம் சொல்றோம். என்னென்ன சொல்லக்கூடாதோ பகவான் நமக்கு கண்ணு கொடுத்தது அவனை பார்க்கதான், வாய் கொடுத்தது அவனை பத்தி பேசுறதுக்கு தான், இந்த கையை கொடுத்தது அவனை பார்த்து வணங்குறதுக்கு தான், இந்த காலை கொடுத்தது அவன் கோயிலுக்கு வர்றது தான். ஆனா இதெல்லாம் அதுக்காக பயன்படுத்தான்னு பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் இந்த கை கால் இதெல்லாம் அவனுக்கு பயன்படுத்தான்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல வேர்ச்சாதான் போகும். பாதிக்கு மேல இந்த கண்ணோ காதோ எதுவும் அவனுக்கு பயன்படுவது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப அவனுக்கு பயன்படும்படியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த அகல் இருள் இருக்கிறதே, இந்த அகல இருளை போற்றுவது அவனுடைய நாமாவளி தான். அதனாலதான் சொன்னா ஒரு நாளைக்கு 4 முறையாவது பெருமாள் பேரை சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றது அதுதான். காலையில எழுந்திருக்கும் போதே அருகி என்று சொல்லுவாங்க. அருகி 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 மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலவர்னு ஆண்டாள். எழுந்திருக்கும் போதே காய்ப்பின்னு தான் எழுந்திருக்கலாம். நம்ம காய் போட்டாச்சா, கண் விட்டாச்சா, மாடு பால் கறந்துச்சா இல்லையா, இன்னும் பால்காரன் வரல, இதான் கேட்கறான். ஹரி எங்க சொல்றான். அப்ப எழுந்திருக்கும் பொழுது ஹரி என்று சொல்லி எவ்வளவு அதிகாலையில எழுந்திருக்கும் போது அருகி 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 என்று சொல்லி எழுந்திருக்கானோ அன்றைய நாள் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி நாளாக இருக்கும். அது சந்தேகம். அப்படி எழுந்திருக்க வேண்டும். அடுத்து புறப்படும் பொழுது கேசவான்னு சொல்லணும், சாப்பிடும் போது கோவிந்தான்னு சொல்லணும், படுக்கும் போது மாதவான்னு சொல்லி படுக்கும். குறைஞ்சது 4 நாமா சொல்லும். ஒரு
ஒரு நாளைக்கு, வேற ஒன்றும் அதிகமா வேணாம்னா. நம்மளால அது எனக்கு ஞாபகம் வரமாட்டேன் சார், நான் என்ன பண்றதுன்னா, அதெல்லாம் அந்த ஹரி இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு. அப்ப சொன்னா சரி இதெல்லாம் வராட்டா போதுரா, ராம ராம ராம, நம்ம ஊர்ல ஆஞ்சநேயர் இருக்காரு, ராம ராம ராமனாவது சொல்லா, 2 எழுத்து மராம ராமரான்னு சொன்னான் வால்மீகி. அது ராமாவாயி அவனுக்கு ஒரு பெரிய ராமாயணமே படைச்சான். நீங்க ராம ராமான்னு சொல்லுங்க 2 எழுத்துனா, நானும் சொல்றேன் நினைக்கிறேன், ஞாபகம் வரமாட்டேன் சார் எனக்கு அப்படின்றாங்க. ராமா சொல்ல ஞாபகம், அப்பதான் தான் சரி இதெல்லாம் விட்டு என்னால ராமன் சொல்ல மாட்டேன். உனக்கு பிறக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, உன் பேரன் பேச்செல்லாம் இருக்காங்க, அவனுக்கெல்லாம் டே நாராயணன், கிருஷ்ணா, கேசவா, மாதவா அப்படின்னு பேர் வச்சுட்டேன். நீ உன் பேரனை கூப்பிட்டு டே மாதவா, டே கேசவா, டே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா என்ன நினைக்கிறான், ஐயோ என்னதான் கூப்பிடுறானே ஓடி அடிக்கும் பைத்தியம். பேர கூட்டாலே போதும் உடனே ஓடி வந்துடும். நமக்கே இருக்குது சார் அந்த எண்ணம். ஒன்னும் இல்லை சார், என் பேரன் ஒருத்தன் இருக்கான், அவன் இப்பதான் 1 வயசு கூட ஆகல, இன்னும் அவன் சரியாவே தாத்தானே சொல்ல மாட்டான். அவன் தாத்துணும் உடனே நானே என் பேரன் தாத்தாடும் சார், நான் 100 ரூபாய்க்கு சொல்லிட்டான், 100 ரூபாய்க்கு சொல்லு ஐயா கிட்ட சொல்லு, அப்படிமா தாத்தாடுறான் சார், தாத்தாடுறான். சாதாரண அவன் எவ்வளவு நாள் இருக்க போறான், நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல. எனக்கே என் பேரன் என்ன தாத்தான்னு கூப்பிட்டா ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. நான் 6 பேர் 10 பேரை கூப்பிட்டு சொல்ற பாருங்க என் பிள்ளை என் பேரன் தாத்தான்றாங்க என்ன அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவேன். இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சிக்கின்ற பாட்டனுக்கெல்லாம் பாட்டனாக முப்பாட்டனாக கூட்டனாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் அவன் பேரை சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சார். அதுக்காக ஒரு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பெருமாள் பேரை வைடாம ஐயோ என்ன சொல்றான், அஜித், குஷ்பு, ரஜினி, கமல் பேர் வாயில வராத பேர் அவர் அழகா சொன்னார் ஆழ்வார், உங்கள் மூத்திர பையில் பிறந்த உங்க மூத்திர பிள்ளைக்கு எங்கள் முகில்வண்ணன் பேரிட்டு அழைத்தால் அவள் அன்னை நரகம் புகாள். உன் பிள்ளைங்களுக்கு இந்த பெருமாளுடைய பேரை வச்சு கூட்டா போதுண்டா அவள் நரகம் கிடையாது அந்த அன்னைக்கு. நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பேர்படும், அது கூட நம்மளால செய்ய முடியல. அப்ப நாம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொன்னா வையம் தகலியா என்று சொல்லி முதல் விளக்கு ஏற்றி புறவிளக்கு ஏற்றி அடுத்த அகவிளக்காக அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதுறையாக நண்புருகு ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அற்புதமாக சொன்னார். இந்த 2 விளக்கு ஏற்றினார்கள் பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும். அங்கே பார்த்தால் எம்பெருமான் ஜோதியாக நிற்கிறான். பார்த்தார், எந்த கஷ்டமும் இல்லாம. அதுமாதிரிதான் சில பேர் திருப்பதி போவாங்க, அவன் கஷ்டப்பட்டு டிக்கெட் கிட்ட எல்லாம் வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். ஒருத்தர் சும்மா வந்திருப்பாரு, வாங்க சார் நானும் இட்டு போறேன், அவனுக்கு கிடைச்ச பாக்கியங்க, அது அவன் செய்த புண்ணியம்னு அர்த்தம். அது போல பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கை ஏற்றினார், அது பூதத்தாழ்வார் ஒரு விளக்கை ஏற்றினார். ஆனா எந்த விளக்கையும் ஏத்தாம ஒரு சும்மா இருந்தாரு. அவர் பெருமாளை பார்த்து தரிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திருக்கிளரும் அணி நிறமும் கண் கண்டேன், பொன்னாழி கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று என்னாழி வண்ணன்பால் இன்று. இப்படி 2 ஆழ்வார்கள் ஒரு அகவிளக்கையும் ஒரு புறவிளக்கையும் ஏற்ற நடுவில் இருந்து கொண்டிருந்த ஆழ்வார் பேயாழ்வார் என்ன செய்கிறார், எம்பெருமானை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன சார் தெரியணும், பெருமாளிலே தெரியணும். என்ன தெரியுது அவருக்கு, திருக்கண்டேன் திருக்கண்டேன் என்று சொன்னார். திருன்னா யாரு, மகாலட்சுமி. மகாலட்சுமி தான் முதல்ல தெரிஞ்சாலும். ஏன் நம்மால் தெரியும், கருப்பு நம்மால் கருப்பு. அங்க ஒரே இருட்டு, மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, விளக்கு எதுவும் இல்லை. இந்த 2 விளக்குல நம்மால் தெரியலையா, மகாலட்சுமி ஜொலிக்கலாம் மார்பில் இருந்து. அகலகில்ல இறையும் என்று அவர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அவர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியே உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்படி அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக எம்பெருமான் இருக்கிறான். சதா சர்வகாலம் அவன் மார்பிலே இருந்து கொண்டு நம்முடைய தாயார் மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளைத்தான் முதல்ல பார்க்கிறார் நம்முடைய ஆழ்வார். திருக்கண்டேன் என்று சொன்னார். அடுத்து என்ன சொல்றார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னார். இவருக்கு ஏது பொன்மேனி, இவர்தான் கருப்பாச்சேன்னா அந்த மகாலட்சுமி அவன் மார்பில் இருக்கிறதுனால அவளிடத்துல இருக்கின்ற பிரகாசமானது அந்த ஒளியானது பகவான் உடல் முழுவதும் பரவிட்டான். அப்படி பரவினதுனால என்ன ஆயிட்டான், அவனுடைய திருமேனி பொன் போல காட்சி அளித்ததுன்னா. யசோதை சொல்வா நப்பினிகிட்ட, அதாவது இவன் போய் மாடு ஓட்டி போறான், கண்ணன் மாடு ஓட்டி நம்மால் ரொம்ப கருப்பு, எல்லாரும் உன் பிள்ளை கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு இருந்தான். அவளுக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா நம்ம பிள்ளைய பார்த்து எல்லாம் கருப்பு கருப்புன்றாங்களே, என்னதான் நம்ம பார்க்கணும், நமக்கு இப்படி ஒரு கருப்புள்ள பிறந்து போச்சேன்னா. எப்படி கருப்புன்னா, நம்மால் உளுந்துல எண்ணெய் பூச்சிட்டு வெயில்ல வச்சா எப்படி தக தக தகன்னு ஜொலிக்குமோ அந்த கருப்பு உளுந்துடும். கருப்பு உளுந்துல எண்ணெய் தடவை வெயில்ல வைக்கணுமா, அது எப்படி பிரகாசமா இருக்கு, கிளிட்டரிங் பண்ணலாம். அந்த மாதிரி போனா கண்ணனுடைய கலரு. எல்லாரும் கருப்புன்றாங்க, இவளுக்கு கஷ்டம், என்னடா பண்ற. மாடு மேய்க்க போனோம் பாருங்க, மாடு மேய்ச்சி வந்தான்,
இப்பெல்லாம் நம்ம வீட்டுல போற மாதிரி 10 மாடு 20 மாடு, ஆயிரக்கணக்கான மாடு, லட்சக்கணக்கான மாடு. இந்த மாடெல்லாம் போது பின்னாடி அவன் வந்துட்டு இருக்கிறான். அப்படி வரும்போது இந்த மாடு போகும்போது இந்த புழுதி கிளம்புது. அந்த புழுதி அடிந்து அவன் உடம்பு பூரா படிஞ்சு போச்சு. அந்த புழுதி இந்த சேத்து மண்ணு, கலர் மண்ணு சொல்றாங்க பாருங்க, அந்த மண்ணு பூரா படிஞ்சு போச்சு. ஆள் பார்த்தா ஒயிட்டா இருக்கிறான். இப்போ ஏற்கனவே கருப்பு நம்ம ஆளு, இப்ப பார்த்து இந்த புழுதி மடிஞ்சு உடம்பு பூரா வெள்ளையாகி போச்சான். புழுதி அலைந்த பொன்மேனி அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். புழுதி அலைந்த பொன்மேனி காணில் உகப்பல், ஆனால் நப்பிண்ணை கண்டாலிகள். எனக்கு இன்னும் சந்தோஷமா தான்டா இது கண்ணா, என் பிள்ளை கருப்பு கருப்புன்னு எல்லாம் சொன்னா, பாருங்க என் பிள்ளை எப்படி வெள்ளையா இருக்கிறான்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா உன்னை கட்டிக்க போற வருகிறாள் அந்த நப்பிண்ண, அவ பார்த்தா இன்னையா புள்ள பேத்து வச்சிடான், இப்படி உடம்பு பூரா ஒரே தூசி ஆகுது, இவனை போய் என்ன கல்யாணம் பண்ண சொல்லிக்கிறீங்களேன்னு அவ பார்த்தா சிரிப்பாடா. அதனால கண்ணா நீ வாடா குளிக்கன்னு கூப்பிடலாம், நீராட்டல கூப்பிடுறா யசோதை, நீ இப்படி எல்லாம் இருக்காத, வந்து நீ நீராட வேண்டும் என்று சொன்னான். அதை போல எம்பெருமானுக்கு கருமை நிறம். ஆனா இங்க என்ன பண்றாரு ஆழ்வார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொன்னார். அப்போ எப்படி அவருக்கு பொன்மேனி ஆகியது என்று சொன்னார், மகாலட்சுமியுடைய வாசம், அவருடைய பிரகாசம் அவரிடத்திலே ஒளித்தது, அது பொன்மேனியாக ஆக்கியது. அப்பேற்பட்ட அற்புதமான காட்சியை பார்க்கிறார்கள். மூவருமாக விழுந்து சேவிக்கிறார்கள் எம்பெருமானை. அப்படி சேவித்த பிறகுதான் அந்த திருக்கோவலூரிலே முதல் ஆழ்வார்கள் 100 பாசுரங்களை செய்தார்கள். அதுக்கு முதல் திருவந்தாதின்னு பேர். அதற்கு அடுத்தபடியாக வந்த பூதத்தாழ்வார் 100 பாசுரங்களை அருளி செய்தார். அதற்கு 2ஆம் திருவந்தாதி என்று சொன்னார். அதன் பிறகு வந்த பேயாழ்வார் 100 பாசுரங்களை அருளி செய்தார். அது 3ஆம் திருவந்தாதி என்றார். அத்தனை பாசுரங்களும் வெண்பா அளவிலே அமைத்திருக்கிறார்கள். அற்புதமான தமிழ் பாசுரங்கள். முதலிலே அதாவது சமணர்கள், பௌத்த, ஜெயினர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களை எதிர்த்து வைஷ்ணவத்தை ஸ்தாபிதம் பண்ண வேண்டும் என்று எப்படி சைவர்கள், நாயன்மார்கள் எல்லாம் சைவத்தை சாதிக்கும்படியாக போரிட்டார்களோ, அதே போல வைணவத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் அந்த தருணத்திலே அந்த 6ஆம் நூற்றாண்டிலே பாடின பாடல்கள் தான் இந்த 300 பாடல்களும் முதல் ஆழ்வார்கள் அருளி செய்த 3 பிரபந்தங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 3 பிரபந்தங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரபந்தத்திலையும் எந்தவித மதத்தை பற்றியோ அல்லது ஒரு சமயத்தை பற்றியோ சாடலே இருக்காது. பொதுவான கருத்தை மட்டுமே அவர்கள் தன்னுடைய பாசுரங்களை பாடியிருப்பார்கள். எம்பெருமானையே உயர்த்தி பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் அனுபவித்த இடம் திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசம். அந்த பெருமாளை அனுபவித்தார்கள். பெருமாளுடைய நியமனமாலே அவனுடைய கல்யாண குணங்களே அனுபவித்து மீண்டும் எம்பெருமான் திருவடியை அடைந்தார்கள் இந்த 3 ஆழ்வார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான ஆழ்வார்கள் அவதரித்த முதல் ஆழ்வார்கள் வைபவத்தை இதுகாரும் ஒரு சில மணித்துளிகளில் நாம் அடுத்து அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியம் அடியனுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த பகுலாபூஷண பாஸ்கர் சபையின் அனைவருக்கும் அடியனுடைய தலையல்லாது கைமாறு வந்தறியன் என்று போல நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏகாந்தாய கல்யாண ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வை ச பூர்வை ஆச்சாரி சத்ருதாயாஸ்து மங்களம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நல்லாண்டிலை பெற்றால் ஆன்மீக மிகங்களே, இன்று நடைபெற்ற ஸ்ரீ மகுலபூஷண பாஸ்கர் சபையின் சார்பாக மாதம் ஒரு ஆழ்வார் என்கின்ற வரிசையில் இன்று முதல் அமாவாசை முதல் ஆழ்வார்களை பற்றி நமக்கெல்லாம் மிகவும் இன்பம் அடையும் அளவிற்கு, நாமெல்லாம் நற்பேறு அடையும் அளவிற்கு உரை நிகழ்த்திய, நாங்கள் எல்லாம் ஆச்சாரியனாக பாதித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை திண்டிவனம் நம்மாழ்வார் ஸ்ரீ நம்மாழ்வார் சபையினுடைய தலைவர் ஸ்ரீமான் வெங்கடேச ராமானுஜ தாசர் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாகவும் நம்முடைய மகுலபூஷண பாஸ்கர் சபையின் சார்பாகவும் தண்டன் சமர்ப்பித்து ஐயா அவர்களுக்கு நன்றியையும் கூறி நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் ஆழ்வார் சபையின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து நாங்கள் சேவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.